தமிழ்நாட்டினுடைய அனைத்து மத்திய தர வர்க்க அல்லது அதுக்கு கீழே இருக்கக்கூடிய அனைத்து குடும்பங்கள்ல இருக்கக்கூடிய மூத்தவர்கள் இது ரொம்ப பர்சனலா பாக்குறாங்க. ஏன்னா அவங்க எல்லோருடைய உணர்வு எப்படி இருக்குன்னா, அண்ணாமலை மாதிரி நமக்கு ஒரு புள்ள இல்லைன்னு தான் நினைப்பாங்களே தவிர இதை அவங்க எப்படி ஒரு நெகட்டிவா பார்ப்பாங்க. இங்க இருக்கிறவங்க அவர் என்ன பண்ணாலும் நெகட்டிவா விமர்சிக்க தான் போறாங்க. அவரை வந்து தமிழ்நாடு அளவில் உழைச்சிட்டு இருந்த ஒரு நபரை ஒரு 6 தொகுதியில் அடக்கிட்டாங்க. அது அவருக்கு பிடிக்கல. அதனால வந்து அப்பா சூழலையும் ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிறனால அதை காரணம் காட்டி அவர் அப்படியே சைட்லைன் பண்ணி பிஜேபியிலேருந்து கொஞ்சம் வெளியே வர அண்ணாமலையா இருக்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னா, அவர் வந்து சொந்தக்காரங்க கல்யாணத்துக்கு போகக்கூடாது. அப்போ வந்து அமித்ஷா அவர் அன்னைக்கு ஏன் அவங்க கல்யாணம் வச்சாங்கன்னு கேட்பீங்க. அவங்க அப்பா உடம்பு சரியில்லாமல் போனாலும் அவர் ஹாஸ்பிட்டலுக்கு போகக்கூடாது. எவ்வளோ கஷ்டம் பாருங்க. அண்ணாமலையா இருக்கிறது எவ்வளோ கஷ்டம் பாருங்க. அவர் வந்து ஆறு வளர்த்தாலும் திட்டுவீங்க, அவர் வந்து ரியல் எஸ்டேட் பண்ணாலும் அதுக்கு கேள்வி கேட்பீங்க. எனக்கு பிடிக்கல, ஆனா நீங்க சொல்றீங்க நான் அதை செய்யறேன் அப்படிங்கிறதான ஒரு நல்ல ஒரு தொண்டனுக்கு அறிகுறி. ஒரு நல்ல ஒரு தொண்டன் அப்படித்தான் இருக்க முடியும். ஒரு பாஜகவினுடைய ஒரு உண்மையான காரியகர்த்தா தேசிய தலைமை எடுத்த முடிவுக்கு கட்டுப்படணும். அது அண்ணாமலை செய்யறாரு. ஒரு உண்மையான ஒரு பையன் தன்னுடைய அப்பாவுக்கு சேவை செய்வதை முதன்மைப்படுத்தணும். அதையும் அண்ணாமலை செய்யறாரு. அண்ணாமலைக்கு நீங்க 41 வயசு தான் ஆகுது. அவருக்கு இன்னும் 30 வருஷம் சாலிடா, 30 வருஷம் குறைந்தபட்சம் இறையருளால அவருக்கு இன்னும் ஒரு மிக நீண்ட நெடிய ஒரு பயணம் அவருக்கு அரசியலில் காத்துட்டு இருக்கு. இப்போ நான் என்னங்க பண்ணணும்? பாஜக நான் உழைக்க தயார் இல்லைங்க. அண்ணாமலைக்கு நீங்கள் பதவி கொடுங்க, இல்லைன்னு நான் தேர்தலுக்கு அப்புறம் நான் கட்சி விட்டே விலகிறேங்க, நான் விஜய் கட்சிக்கு போயிடுறேங்க அப்படிங்கிற மனநிலைக்கு எல்லாரும் வந்துட்டாங்கல்ல. நீங்க இவ்வளோ கேட்கறதுனால நான் ஒரு பர்சனலாக சொல்றேன். நான் அவரை சமீபத்தில் சந்திச்சு இதே வருத்தத்தை நான் பதிவு பண்ணேன். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பேசு தமிழ பேசு ராஜவேல் நாகராஜன் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அண்ணாமலையுடைய நிலைமை என்ன? பாஜகவில் அவரை வந்து சரியாக பயன்படுத்தலை அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள்லாம் வந்து வெளிவந்துட்டு இருக்கு. இதற்கு காரணம் வந்து அவரே வந்து பதில் சொல்லியிருந்தார். இது மாதிரி அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, இதன் காரணமாக நான் வந்து கொஞ்சம் என்னுடைய பர்சனல் வேலையெல்லாம் இருக்குது, அதனால் வந்து அந்த தொகுதி பொறுப்பாளர் இதுலேருந்து நான் இப்போதைக்கு விளைவிக்கிறேன், என்னோட பெட்டரான தலைவர்கள்லாம் இருக்காங்க, அவங்க அந்த பொறுப்பை பார்ப்பாங்க அப்படிங்கிற அவரோட ஸ்டேட்மெண்ட்டை அவர் சொல்லிட்டாரு. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் அதே நேரத்தில் அண்ணாமலையை தொடர்ந்து கவனித்தவங்க, அண்ணாமலை இப்படி பேசக்கூடிய நபர் கிடையாது, அண்ணாமலை வந்து ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக எல்லாத்தையும் வந்து வெளிப்படையாக கருத்துக்களை முன்வைக்கக்கூடிய நபர், எல்லா விதமான அரசியல் விஷயங்களையும் தெரிந்து கொண்டு இவர் வந்து இப்படி பண்ணுறாரா அப்படிங்கிறதான் இப்போ ஒரு கேள்வியாக. இது நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக தானே ஆன்சர் பண்ணியிருக்காரு. அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அவர் டயாலிசிஸ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும்போது கூட இருந்து பார்த்துக்கணும்னு நினைக்கிறாரு. இதில் ஏதாவது பூசி மெழுகி இல்லை ஏதாவது மறைச்சு சொல்லியிருக்க மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுதா? ஏன் இந்த கேள்வி வருதுன்னா, பிரதானமாக அண்ணாமலை எல்லாமே புரிந்து கொண்டு தெரிந்து கொண்டு கற்றுக்கொண்டு இந்த அரசியல் பாதையை வந்து எடுத்தவர். இதை விட சிரமமான காலங்கள் மீடியாவில் ராங்காக நேரட்டிவ் பண்ணும்போதும், அது மட்டும் இல்லாமல் அவருக்கு எதிரான பல்வேறு கருத்துக்கள் சோசியல் மீடியாவில் வந்தபோதும் இந்த மாதிரி சூழல், வீட்டு சூழலை காரணம் காட்டல அவர். ஆனால் இந்த முறை அவர் காரணம் காட்டுறாருன்னா அவருக்கு வந்து பொறுப்பு வந்து சரியாக கொடுக்கப்படலை. ஒன்று, ஆரம்பத்தில் நம்ம சில மாதங்களுக்கு முன்னாடி பேசியிருந்தோம், கண்டிப்பாக ஏதோ ஒரு பொறுப்பு கொடுக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நீங்களே சொல்லியிருந்தீங்க. இப்போ பொறுப்பும் கொடுக்கப்படலை, மத்திய அமைச்சரவை மாதிரியான வாய்ப்புகள் வந்தபோது அவர் தவிர்த்துட்டாரு அப்படின்னு நீங்களே சொல்லியிருந்தீங்க. அதே நேரத்தில் இப்போ அவருக்கு வந்து ஒரு தமிழ்நாடு லெவலில் ஒரு தலைவராக இருந்த தலைவரை இப்போ அவரை வந்து ஒரு குறுகிய வட்டத்தில் அடைச்சிட்டாங்க. ஸோ இதுக்கு வந்து அவருக்கு இது பிடிக்காமல் போயிடுச்சு, அதனால வந்து அவர் இந்த டிசிஷன் எடுத்திருக்காரு அப்படிங்கிறது தான். இல்லை, இது அப்படி கிடையாது. நான் அதை கொஞ்சம் டீட்டெயிலாகவே சொல்கிறேன். இப்போ அவங்க அப்பா, அவங்க அம்மா, அவங்க ரொம்ப ஒரு க்ளோஸ்டு ஒரு நெட்வொர்க், ரொம்ப இன்னும் சொல்லப்போனால் ஒரு எல்லா தமிழ்நாட்டினுடைய குடும்பங்கள் மாதிரியான ஒரு சாதாரணமான ஒரு குடும்ப பின்னணியிலேருந்து வந்தவர். ஒரு எளிய விவசாய குடும்பம். ஓகே, அவங்க அப்பா கூட உட்காந்து நான் பேசியிருக்கேன். அவங்க அப்பா கூட உட்காந்து நான், அண்ணன் எல்லாரும் ஒரே டேபிளில் உட்காந்து சாப்பிட்ருக்கோம். ஓகே, ஸோ அதனால் அந்த உரிமையின் அடிப்படையில் சொல்கிறேன். சில வருடங்களுக்கு முன்பாக திரு அண்ணாமலை அவர்களுடைய தாயாருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போச்சு. ஒரு ஆப்ரேஷன், ஒரு சர்ஜரி எல்லாம் அவங்க மேற்கொள்ள வேண்டிய ஒரு சிச்சுவேஷன். அதிலிருந்து ஒரு ரெக்கவர் ஆகி அவங்க குடும்பம் இப்போ தான் பவுன்ஸ் பேக் ஆகிறாங்க. உடனடியாக பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க தந்தையாருக்கு உடல்நிலை சரியில்லை. ஸோ அவருக்கு இப்போ டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கோயம்புத்தூரில் அவர் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்கார். இது வந்து பொதுவாக எல்லோருக்கும் சொல்லக்கூடிய பதில். இதை தாண்டி நான் அரசியலாகவும் ஒரு பதில் சொல்கிறேன். என்னன்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தில் மிகப்பெரிய ஒரு விவாத பொருளாக ஊடகங்களும் சரி, உங்களை மாதிரியான பல நெறியாளர்கள் வந்து எல்லாரிடமும் கேட்கக்கூடிய கேள்வி வந்து விஜய் பற்றி தான் கேட்குறீங்க. ஸோ இந்த சூழலில் அண்ணாமலை தன்னுடைய அப்பாவை பார்த்துக்கிறதுக்காக அரசியல்லேருந்து ஒரு சின்ன, அதாவது என்ன சொல்லப்போனால் அரசியல்லேருந்து பிரேக் எடுக்கல, கொடுக்கப்பட்ட அந்த 6 தொகுதிகளுக்கான சுற்றுப்பயணம் செய்து அந்த தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொள்வதற்கான அந்த பொறுப்பாளர் பதவியிலிருந்து மட்டும் ஒரு பிரேக் எடுத்திருக்கிறாரு. மற்றபடி பொதுவாக எல்லா ஊடகங்களும் தலையில் தூக்கி வைத்துக் கொண்டு ஆடக்கூடிய விஜய் தன்னுடைய பெற்றோர்களை கவனித்துக் கொண்ட விதத்திற்கும்
திரு அண்ணாமலை அவர்கள் கவனித்துக் கொண்ட விதத்திற்கும் மிகப்பெரிய வேறுபாடு இருக்கிறது. ஓகே, இது ஏன் விஜயோட ஒப்பிடுறேன்னா, விஜய் அண்ணாமலையும் ஒப்பிடவே முடியாது. என்ன சொல்றது, சுயம்புவாக வந்த ஒரு தலைவர். இருந்தாலும் சொல்கிறேன், ஒரு அரசியல் தலைவர் இப்படித்தான் இருக்கணும். ஓகே, ஸோ என்னுடைய அம்மா அப்பா வந்து பார்க்கணும்னா கூட நான் வந்து ப்ரெஸ் மீட்டில் தான் பார்ப்பேன், இல்லை கட்சியோட மீட்டிங்கில் தான் பார்ப்பேன். ஆனால் நான் வந்து வாரிசு மாதிரி படத்தில் நடித்து நான் சூரியவம்சம் மாதிரி பார்ட் 2 எடுத்து வச்சுக்கிட்டு உலகத்தில் இருக்கவங்க எல்லாருக்கும் குடும்பம் எப்படி நடத்தணும், அப்பா அம்மா கிட்ட எப்படி ஈகோ இல்லாமல் இருக்கணும்னு பாடம் எடுப்பேன்னு அவர் காட்டலை. அவர் ஒரு இயல்பான என்னதான் அரசியல்வாதியாக இருந்தாலும், என்னதான் ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்தாலும், இது எல்லாத்தையும் தாண்டி அப்பாவுக்கு பையன், அம்மாவுக்கு பையன், அவங்களுக்கு ஒரே ஒரு சகோதரி இருக்காங்க, ஒரு அக்கா இருக்காங்க. ஸோ இது ஒரு சின்ன, அதான் நான் சொன்ன மாதிரி இது ஒரு சின்ன ஒரு குடும்பம், ஒரு ப்ராப்பரான ஒரு நம்ம ஊர் சைட்லேருந்து வந்து ஒரு உணர்வு மிக்க ஒரு குடும்பம். ஸோ அது அப்படி தான் இருக்கும். அதில் நடிப்போ நாடகமோ தெரியாது. எங்கள் அப்பா வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, ஆனால் நான் வந்து தேர்தல் பிரச்சாரத்துக்கு வரேன் அப்படின்னு சொல்லி அவர் தன்னை நிரூபிக்க வேண்டிய இடத்தில் இல்லை. பட் அட் த சேம் டைம் இதில் வரக்கூடிய ஒப்பீடுகளையும் நான் பார்க்குறேன். அண்ணாமலை இப்படி செஞ்சிருக்கலாமே, அப்படி செஞ்சிருக்கலாமே, அவங்களுடைய நோக்கம் நல்ல நோக்கமாக இருந்தாலும் கூட நான் அதில் ஒரு விஷயத்தையும் சொல்லணும்னு நினைக்கிறேன். அவர் மனசில் தோன்றது தான் எப்போதும் பண்ணியிருக்காரு. இப்போ அவருடைய மனசில் தோன்றதான் அவர் பண்ணியிருக்கிறாரு. மிக தெளிவான ஒரு முடிவு எடுத்திருக்கிறாரு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அவருடைய ஆதரவாளர்கள், அவருடைய நலம் விரும்பிகள் இதை ரசிக்கிறார்கள். ஒரு தலைவர், ஒரு அரசியல் தலைவர் உண்மையாக பாசாங்கு இல்லாமல் என்னுடைய அப்பா உடம்பு சரியில்லை, நான் கூட இருந்து பார்த்துக்கணுங்கிறாரு. இதை விட்டு அடுத்த தேர்தல் வரும். இன்னும் தேர்தலுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி இன்னும் 2 மாதம் இருக்குது. இந்த 2 மாதம்ங்கிறது ஒரு பெரிய டைம். இன்னும் பல கட்சிகள் வந்து கூட்டணியே டிசைட் பண்ணல. அதுக்கு கேள்வி கேட்கும்போது பதில் சொல்கிறாங்க, இப்போ என்ன தேர்தல் தேதி அறிவிச்சிட்டாங்களான்னு பிரேமலதா கேட்குறாங்க. ஸோ அப்படி இருக்கும்பொழுது தேர்தலுக்கு இன்னும் காலகட்டம் இருக்குது. இதை விட்டால் இன்னும் ஒரு தேர்தல் கூட இருக்கும். ஆனால் அவருடைய அப்பா பக்கத்தில் இருந்து அவர் பார்த்துக்க முடியல அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்ச்சி அவருடைய வாழ்நாள் முழுக்க இருக்கலாம். அதுக்காக அவர் அரசியல்வாதி ஆயிட்டோம் அப்படின்னா நம்ம எப்பயுமே குடும்பத்தோட அட்டாச்மெண்டா இருக்க முடியாதுன்னு தெரிஞ்சுதான் வந்து அவருடைய அரசியல் போலியான அரசியல் முகமூடி அண்ணாமலைக்கு தேவையில்லைங்க. அப்படிலாம் இங்க யாருமே இல்லை. சும்மா வெளியில காட்டிக்கிறது. திமுக மேடையில வந்து ஸ்டாலின் வந்து கருணாநிதி வந்து தலைவர் அவர்களேங்கிறது, வீட்டுக்கு போனாலும் தலைவர் தான் பேசுவார். ஸோ மேடைக்காக ஒரு பாசாங்கம் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது இங்க இருக்கக்கூடிய ஒரு திராவிடியன் பொலிட்டிக்கல் கல்ச்சர். ஸோ அப்படிதான் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, எங்க அப்பாவை பார்த்துக்கணுங்கிறாரு. இது வந்து வெளியிலேருந்து பார்க்கக்கூடியவர்களுக்கு, விமர்சன பார்வையாக அணுகக்கூடியவர்களுக்கு இது ஒரு பெரிய சர்ச்சையாக தோணலாம். இது வந்து இதை வச்சு என்ன பிரச்சனையை உருவாக்கலாங்கிற ஒரு கேள்விகளை கேட்கலாமே தவிர, தமிழ்நாட்டினுடைய அனைத்து மத்திய தர வர்க்க அல்லது அதுக்கு கீழே இருக்கக்கூடிய அனைத்து குடும்பங்கள்ல இருக்கக்கூடிய மூத்தவர்கள் இதை ரொம்ப பர்சனலா பாக்குறாங்க. ஏன்னா அவங்க எல்லோருடைய உணர்வு எப்படி இருக்குன்னா, அண்ணாமலை மாதிரி நமக்கு ஒரு புள்ள இல்லைன்னு தான் நினைப்பாங்களே தவிர, இதை அவங்க எப்படி ஒரு நெகட்டிவா பார்ப்பாங்க. இங்க இருக்கிறவங்க அவர் என்ன பண்ணாலும் நெகட்டிவா விமர்சிக்க தான் போறாங்க. இப்போ அந்த 6 தொகுதிக்கான பொறுப்பாளராக செயல்பட்டு இருந்தா என்ன சொல்லுவாங்க, ஒரு மாநில தலைவரை கொண்டு போய் வெறும் 6 தொகுதிக்கு பொறுப்பாளராக போட்டாங்க, இது வந்து அண்ணாமலை அசிங்கப்படுத்துறது இல்லையா? இப்போ சொல்றதே அதுதான். இப்போ அவருக்கு வந்து ஒரு காரணம் வேணும். அவரை வந்து தமிழ்நாடு அளவுல உழைச்சிட்டு இருந்த ஒரு நபரை ஒரு 6 தொகுதியில் அடக்கிட்டாங்க. அது அவருக்கு பிடிக்கல. அதனால வந்து அப்பா சூழலையும் ஒரு மாதிரி இருக்கு அப்படிங்கறனால அதை காரணம் காட்டி அவர் அப்படியே சைட்லைன் பண்ணி பிஜேபியில இருந்து கொஞ்சம் வெளியே வர அண்ணாமலையா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம் அப்படின்னா, அவர் வந்து சொந்தக்காரங்க கல்யாணத்துக்கு போக கூடாது. அப்போ வந்து அமித்ஷா வர அன்னைக்கு ஏன் அவங்க கல்யாணம் வச்சாங்கன்னு கேட்பீங்க. அவங்க அப்பா உடம்பு சரியில்லாம போனாலும் அவர் ஹாஸ்பிட்டலுக்கு போக கூடாது. எவ்வளவு கஷ்டம் பாருங்க. அண்ணாமலையா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம் பாருங்க. அவர் வந்து ஆடு வளர்த்தாலும் திட்டுவீங்க, அவர் வந்து ரியல் எஸ்டேட் பண்ணாலும் அதுக்கு கேள்வி கேட்பீங்க. ஸோ அண்ணாமலையா இருக்கக்கூடாது இல்லையா? அண்ணாமலையே இங்க இருக்கிற மற்றவங்க மாதிரி மேடையில வந்து நான் வந்து என்னுடைய குடும்பத்தையே தியாகம் செய்து விட்டேன், எனக்கு அரசியல் தான், அப்படியான ஒரு ஃபேக் ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்ஸை சொல்ல வேண்டிய ஒரு இடத்தில் அவர் இல்லை. அப்படியே உண்மையாகவே நீங்க சொல்வது போல அவருக்கு ஒரு வருத்தம் இருந்துச்சுன்னா அந்த வருத்தத்தையும் அவர் சொல்லக்கூடியவர் தான். ஏன்னா இப்போ அவர் இந்த பொறுப்பிலிருந்து நான் விலகிக்கிறேன்னு சொன்னதற்கு பிறகும் அவர் ஊடகங்களை 2 முறை சந்திச்சிருக்காரு. 2த்துலயுமே பாத்தீங்கன்னா விஜய்க்கு பதில் சொல்றாரு, டிவிக்கு நான் இன்னும் அடிக்கவே ஆரம்பிக்கல, நான் அடிக்க ஆரம்பிச்சேன் அப்படின்னா அது வேற மாதிரி இருக்கும், இந்த 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்களை வச்சுக்கிட்டு என்ன சீன்ற வேலையை விஜய் நிறுத்திக்கணும் அப்படின்னு ஓப்பனா ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. ஸோ அப்போ டிவிக்கே இனிமே தான் அடிக்க போறேங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் அதுக்குள்ளார இருக்கு. விஜய் பத்தி நம்ம பேசுவோம். நம்ம அண்ணாமலை சப்ஜெக்டை வந்து இப்போ எல்லாரும் இதை கவனிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிற அடிப்படையில் இன்னைக்கு விவாத மேடைகள் கூட அதை பத்தி தான் வருது. ஒவ்வொரு ஜேர்னலிஸ்டும் இதை பத்தி தான் பேசுறாங்க. தொடர்ந்து தமிழ்நாட்டில் நீங்க யூடியூப் எடுத்து பார்த்தீங்கன்னா இதை பத்தியான அவருடைய மனநிலையை ஓரளவு அறிந்தவன் என்ற அடிப்படையில் சொல்றேன். அவருக்கு தமிழ்நாட்டில் பாஜக தனித்து நின்று களமாட வேண்டும் என்பதுதான் அவருடைய எண்ணம். அதை அவர் இன்னைக்கு நேற்று சொல்ல டே 1லேருந்து சொல்றாரு. திமுகவும் இல்லாம அதிமுகவும் இல்லாம பாஜகவை வளர்த்தா மட்டும்தான் பாஜகவுக்கு ஒரு தனித்துவம் வருங்கிறது அவர் சொன்னதுனாலதான் 2024 இந்த கூட்டணியை உடைஞ்சிச்சு. அவர் தனிப்பட்ட முறையில் அவருடைய தலைமையில், அதாவது பாஜக தலைமையில் ஒரு கூட்டணியை அமைச்சாரு. இன்னைக்கு என்டிஏல இருக்கக்கூடிய மேஜர் அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் எல்லோருமே அன்னைக்கு பிஜேபி தலைமையில் இருந்தவங்க தான். அதிமுக தலைமையில் இருந்தவங்க யாரு? அதிமுக தலைமையில் இருந்தது தேமுதிகவும் எஸ்டிபிஐயும் மட்டும்தான். ஸோ மீதம் இருக்கக்கூடிய அத்தனை பார்ட்னர்ஸும் இன்னைக்கு இங்கே இருக்காங்க. அதிமுக தலைமையில் இருந்த எஸ்டிபிஐ இன்னைக்கு இங்கே இல்லை, தேமுதிக இன்னும் உள்ளார வரல. ஸோ இட்ஸ் நாட் அபவுட் ஏடிஎம்கே வந்து அவங்க கூட இருந்த அலையன்ஸ் பார்ட்னர்ஸை இன்னமும் உள்ளுக்குள்ளார கொண்டுட்டு வரல. பட் என்டிஏ உடன் இருந்தவர்கள் என்டிஏ உடன் தான் இருக்கிறார்கள். இன்னும் ஒரு சிலர் வர வேண்டியது இருக்காங்க, அவங்களையும் அடுத்தடுத்த
நாட்களுக்குள்ளார கொண்டுட்டு வர போறாங்க. சோ அப்போ அண்ணாமலையினுடைய நோக்கம் அதுதாங்கிறது எல்லோருக்கும் தெரியும். ஈவன் அவரு அது இன்னைக்கு வரைக்குமே அவர் சொல்றாரு. இதுக்கு முன்னாடி என்ன நிலைப்பாடோ அதே நிலைப்பாடு தான் நான் இன்னமும் இருக்கேன் அப்படிங்கறத அவர் அது சொல்றாரு. மட்டும் நான் சொல்லாம மோடினால தான் நான் அரசியலுக்கே வந்தேன். அது தாண்டி அப்படிங்கிறது இன்னொரு என்ன வார்த்தையும் சொல்றாரு. அமித்ஷாவுக்காக நான் சில விஷயங்களை பேசாம இருக்கேன்னு சொன்னாரு. அதற்கு பிறகு எப்படி ஒரு கட்சியினுடைய ஒரு தொண்டனாக எப்படி செயல்படணுங்கிறதுக்கான ஒரு உதாரணத்தை அவர் மதுராந்தகத்திலேயே முடிச்சிட்டாரு. மதுராந்தகத்துல கரெக்டா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேடைக்கு வரும்பொழுது அண்ணாமலை தான் பேசிட்டு இருந்தாரு. அப்போ ஒரு மேடையில அவருடைய பேச்சை அவர் நிறைவு செய்யும் பொழுது நாளைய தமிழகத்தினுடைய முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வருகிறார்னு சொல்லிதான் அவருடைய பேச்சை அவர் நிறைவு செய்தார். அதே போல திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் புரோட்டோகால் படி எல்லா கூட்டணி கட்சி தலைவர்களுடைய பெயரையும் சொல்லும் பொழுது இறுதியாக மாநில தலைவராக நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய பெயரை மட்டும் சொன்னால் போதும். ஆனால் புரோட்டோகாலுக்காக முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் மற்றும் முன்னாள் மாநில தலைவர் சகோதரர் அண்ணாமலைன்னு அவரும் குறிப்பிட்டார். ஸோ அந்த இடத்துல இவங்க ரெண்டு பேருடைய மோதல்கள் முடிவுக்கு வந்துருச்சு. இதுக்கு பிறகு எனக்கு பிடிக்கல, ஆனா நீங்க சொல்றீங்க நான் அதை செய்யறேன் அப்படிங்கிறதான ஒரு நல்ல ஒரு தொண்டனுக்கு அறிகுறி. ஒரு நல்ல ஒரு தொண்டன் அப்படித்தான் இருக்க முடியும். ஒரு பாஜகவினுடைய ஒரு உண்மையான காரியகர்த்தா தேசிய தலைமை எடுத்த முடிவுக்கு கட்டுப்படணும். அது அண்ணாமலை செய்யறாரு. ஒரு உண்மையான ஒரு பையன் தன்னுடைய அப்பாவுக்கு சேவை செய்வதை முதன்மைப்படுத்தணும். அதையும் அண்ணாமலை செய்யறாரு. சோ கட்சிக்கும் உண்மையா இருக்காரு, குடும்பத்துக்கும் உண்மையா இருக்காரு. இதை தாண்டி அவர் என்ன பண்ண முடியும்? ஒவ்வொரு தடவையும் ஊடகங்களுக்கு அண்ணாமலை நெஞ்ச புலந்து காட்டணுமா? நான் நேர்மையா தான் இருக்கேன், நான் உண்மையா தான் இருக்கேன். இப்போ கன்வின்ஸ் ஆகி தான் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளரா அவர் ஏற்றுக்கொண்டார் அப்படிங்கிறது நம்மளால புரிந்து கொள்ள முடியுது. இப்போ என்ன கேள்வினா, ஒரு பக்கம் அவருக்கு வந்து கட்சியிலையும் மிகப்பெரிய அளவுல பொறுப்பு கிடைக்கல, அதே மாதிரி அமைச்சரவையில் வாய்ப்புகள் வந்தபோது அவர் நான் அது மாதிரியான விரும்பக்கூடிய ஆளே கிடையாது அப்படிங்கிறதையும் மறைமுகமாக நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்காரு. இப்போ அவருடைய இலக்கே வந்து எதை நோக்கி இருக்கு அப்படிங்கிற ஒரு பிரதான கேள்வி இருக்கு. அவர் பாஜகவில் அவர் காரியகர்த்தா அப்படின்னு சொல்லி தொடர்ந்து பயணிட்டு இருந்தாலும் 2021 அவர் அரசியலில் எந்தெந்த மாதிரியான விஷயங்கள் பேசிட்டு இருந்தாரு, இப்போ என்ன பேசிட்டு இருக்காரு அப்படின்னு டீகோட் பண்ணி பார்க்கும்போது அவர் அரசியலில் ஓரளவுக்கு மெச்சூர்டாக பேச ஆரம்பிச்சிருக்கார். அப்படிங்கிறத தாண்டி அவருடைய இலக்குல வந்து கொஞ்சம் ஒரு சிரமங்கள் தடை வந்து மாதிரிலாம் இருக்கு. 200% இல்லை, அவருடைய இலக்கு ரொம்ப தெளிவு தான். என்னைக்குமே அவர் விரும்புறது என்னன்னா, தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி தனித்து ஆட்சி அமைக்கணும், தனிப்பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கணும். அதற்கான சூழல் இன்னைக்கு இல்லைங்கிறது பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் தெரியும். அமித்ஷாக்கு தெரியும், மோடிக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும், அண்ணாமலைக்கு தெரியும், எல்லோருக்கும் தெரியும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது இன்னைக்கு இருக்கக்கூடிய கலை யதார்த்தத்தில் அதிமுக அலையன்ஸோடு சேர்ந்து பயணிக்கிறது தான் என்டிஏவுக்கு நல்லது, பிஜேபிக்கு நல்லதுன்னு தேசிய தலைமை விரும்புறாங்க. அதுல அவருக்கு உடன்பாடே இல்லைனாலும் தேசிய தலைமையோட முடிவுக்கு கட்டுப்படுறாரு. அதே நேரத்துல அவருடைய மனசு எங்க இருக்குன்னு நீங்க ஓப்பனா கேட்டீங்கன்னா, அவருடைய மனசு அரசியலை தாண்டி உண்மையாகவே அவருடைய மனசு கடந்த 2-3 வருடங்களா இல்ல, இயல்பாகவே அவர் பிறந்ததிலிருந்தே அவர் ஒரு பேசிக்கலி ஒரு விவசாயி தான். அவர் ஐபிஎஸ் பண்ணும்பொழுதுமே, அவர் ஐபிஎஸ் ஆஃபீஸரா இருந்த சமயத்திலையுமே அவர் விவசாயத்தை விடவே இல்லை. விவசாயம் பண்ணிக்கிட்டே தான் இருந்தாரு. காளமாடு வளர்க்குறது, ஆடு வளர்க்குறது, தோட்டம் வைக்கிறதுங்கிறது இது அவருடைய பை பிளட். அந்த ஒரு கரூர் தொட்டாம்பட்டியிலேருந்து வந்த ஒரு நேட்டிவ் சன் ஆஃப் சாயில், அந்த ஒரு மண்ணின் மகன் எப்படி இருப்பானோ அப்படித்தான் அண்ணாமலை இருக்காரு. இன்னைக்கும் அவர்கிட்ட போயிட்டு உங்களுக்கு திருப்தி கொடுக்கக்கூடிய, சந்தோஷம் கொடுக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருக்கேன். அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, எனக்கு விவசாயம் பண்ணுறது. பிரைவேட் ஈவெண்ட்லயும் வந்து அதை தான் அவர் குறிப்பிட்டு சொல்றாரு. அப்போ அவர் உண்மையா தானே இருக்காரு. அப்போ அவர் உண்மையா தானே இருக்காரு. நிறைய 2-3 ஈவெண்ட்ஸ்ல நான் பார்க்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, அரசியல்வாதியாக நான் தொடர்ந்துட்டு இருக்கேன், ஆனால் எனக்கு வந்து எது சந்தோஷத்தை கொடுக்குதுன்னா, நான் அது மாதிரி எனக்கு அரசியல்லாம் தாண்டி எனக்கு நிறைய விஷயங்கள்லாம் ஒரு இலக்கு இருக்குது, நான் அதையும் நோக்கி போகணும் அப்படிங்கிற என்னோட சில விஷயங்கள்லாம் இருக்குங்கிறது அதையுமே பதிவு பண்ணுறாரு. அப்போது அண்ணாமலைக்கு அந்த அரசியல் ஆசை விட்டு போயிடுச்சா? அப்படிலாம் கிடையாது. இப்போ அரசியலை ஒரு ஆசையாக பார்க்க வேண்டியது. அரசியலுங்கிறது ஒரு ஜேர்னி தான். உங்களுக்கு தெரியாது இல்லை. இப்போ நிதின் நபீன்கிற ஒருத்தரை யாராவது கெஸ் பண்ணாங்களா? சிவராஜ் சிங் சௌகான்னாங்க, வேறு பெயர்கள்லாம் அடிபட்டுச்சு. யார் அடுத்து தேசிய தலைவர்ங்கிற பொழுது எங்கே இருந்து ஒரு நிதின் நபீனை கொண்டு வந்து பாஜக எப்படி அந்த இடத்துல பிளேஸ் பண்ணாங்க? அப்போ இது போல பாஜகவுக்கு தொலைநோக்கு திட்டங்கள் இருக்குது. அண்ணாமலைக்கு நீங்க 41 வயசு தான் ஆகுது. அவருக்கு இன்னும் 30 வருஷம் சாலிடா, 30 வருஷம் குறைந்தபட்சம் இறையருளால அவருக்கு இன்னும் ஒரு மிக நீண்ட நெடிய ஒரு பயணம் அவருக்கு அரசியலில் காத்துட்டு இருக்குது. 30 இயர்ஸ்ல அவர் எங்க வேணாலும் போலாங்க. சமீபத்தில் நடந்த தமிழ் பேராயம் ஃபங்க்ஷன்ல இந்திய ஜனநாயக கட்சியினுடைய நிறுவன தலைவர் பாரிவேந்தர் சொல்லியிருக்காரு, அண்ணாமலை ஒரு நாள் இந்தியாவினுடைய பிரதமர் ஆவார் அப்படின்னு சொல்றாரு. அப்படி அவர் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? இதுக்கு முன்னாடி அவர் சொல்லியிருக்காரு? யாரையுமே சொன்னது கிடையாது. அவர் பார்க்காத அரசியல் தலைவர்கள் கிடையாது. அவர் எல்லா கூட்டணியிலையும் மாறி இருந்திருக்காரு. திமுக கூட்டணியில் இருந்த பொழுது இன்னும் 2 சீட்டு வேணுங்கிறதுக்காக ஸ்டாலின் இந்தியாவின் பிரதமர் ஆவார்னு என்னைக்கும் திரு பாரிவேந்தர் பேசினது கிடையாது. ஸோ இன்று நீங்கள் சொல்வது போல, எல்லோரும் சொல்வது போல, கட்சியில பலம் இல்லாத, கட்சியில பெரிய பொறுப்பு இல்லாத, முக்கியத்துவம் இல்லாத, ஒதுக்கப்பட்ட, ஓரங்கட்டப்பட்ட அண்ணாமலையை இந்திய நாட்டினுடைய பிரதமராக வரப்போகிறவர் என்று பாரிவேந்தர் சொல்றாரு. ஸோ அவர் சொல்றதுனால அது நடந்துற போதா இல்லையாங்கிறத தாண்டி நான் அதை பொது வெளிக்கே விட்டுறேன், மக்களுக்கே விட்டுறேன், இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கே விட்டுறேன். இன்னும் 35 வருஷம் இந்த நாட்டுல பாஜகவினுடைய ஆட்சி, பாஜக என்ற ஒரு கட்சி இருக்கும் பொழுது அண்ணாமலையினுடைய உயரம் என்னவாக இருக்கும்? ரொம்ப பிராக்டிக்கலா யோசிச்சோம்னாலும் அவர் மிகப்பெரிய உயரங்களை தொடுவாருங்க. அவருக்கு இதெல்லாம் வந்து பெரிய விஷயமே கிடையாது. இந்த இப்போ அவர் பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் வந்து அந்த தொடக்கம், அந்த ஜேர்னி ஆரம்பிச்சு 4-5 வருஷத்துக்குள்ளார இவ்வளவு பெரிய விஷயங்களை அவர் தொட்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் இவ்வளவு பெரிய விவாதங்களை எழுப்பி இருக்கிறாரு. ஒரு மிகப்பெரிய அரசியல் சித்தாந்தத்தை அசைச்சு பார்த்திருக்கிறாரு.
திராவிடம்ங்கிறது ஒரு வெங்காயம் உரிக்க உரிக்க ஒன்றும் இல்லைன்னு சொல்லி உரிச்சு காட்டியிருக்காரு. அப்படிப்பட்டவருக்கு இன்னும் பெரிய ஜேர்னி இருக்காது, நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாமே. 21 தேர்தல் 24 தேர்தல் அவரோட பாஜக தலைமையில் தேர்தலை சந்திச்சுது. வாக்கு சதவீதத்தின் அடிப்படையிலேயும் வந்து 18% வரைக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் இருந்ததை பார்த்தோம். பாஜகவுக்காக கட்சியில் சேர்றதை விட்டுட்டு அண்ணாமலைக்காக கட்சியில் சேர்ந்தவங்க நிறைய பேர். உண்மை. இப்போ அவங்க எல்லாருமே வந்து என்ன யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, நான் அண்ணாமலைக்காக மட்டும்தான் பாஜகவை சப்போர்ட் பண்ணுறேன், நான் பாஜகவுக்காக நான் வந்து இந்த கட்சியில் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் கூட இந்த இடத்துல இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவங்க எல்லோருமே என்ன முடிவு எடுக்கணும்னா அண்ணாமலை என்ன முடிவு எடுக்கிறாரோ அதுதான் எடுக்கணும். ஏன்னா அண்ணாமலையுமே என்ன சொல்லுவாருன்னா, நான் பாஜகவுக்காக பாஜக இல்லை, நான் மோடிக்காக தான் பாஜக இருப்பேன்னு சொல்றாரு. ஸோ அப்போ மோடிக்காக பாஜகவில் இருக்கிற அண்ணாமலை பாஜகவில் தானே இருக்காரு, பாஜக விட்டு விலகலையில. பாஜகவுக்கு தேர்தல் பிரச்சாரம் பண்ண தானே போறாரு, நம்ம அதை பார்க்க தானே போறோம். என்ன இந்த 6 தொகுதியினுடைய தேர்தல் பிரச்சார பயண பொறுப்பாளராக இருப்பதிலிருந்து நான் இப்போது விலகிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. நான் கட்சியை விட்டு விலகிறேன்னு சொல்ல. ஆனா செய்தி ஊடகங்கள் அந்த செய்தியை எப்படி கொண்டு போய் சேர்த்துச்சு? பல பொதுமக்கள், அடித்தட்டு மக்கள் செய்தியை முறையா ஆக்சஸ் பண்ண முடியாத சூழல் இருக்கவங்கள கட்சியை விட்டு விலகிட்டாருன்னு தானே செய்தி போய் சேர்ந்துச்சு. நீங்களே சொல்லுங்க, கட்சியை விட்டு விலகிட்டாரா? அண்ணாமலை. ஆமா, அப்படிதான் எல்லா நியூஸும் ஃபிளாஷ் பண்ணாங்க. சோ அப்போ இங்க இருக்கக்கூடிய அந்த ஊடகங்களுடைய ஒரு பசிக்கு அவரால் தீனி போட முடியாது. அவர் ரொம்ப தெளிவா இருக்காரு. இப்போ எனக்கு இது பிரேக் வேணுங்கிறாரு. ரொம்ப நியாயமான ஒரு பிரேக். எனக்கு அடிக்கடி பிரேக் கொடுக்குறாரு. இப்போ வந்து படிக்கணும்னு சொல்லி வெளிநாடு போறாரு, அங்க போய் படிச்சுட்டு ஒரு திரும்ப வராரு. அடிக்கடி இப்போ அரசியல்ல இருந்து பிரேக் கொடுக்கறதுனால இப்போ அண்ணாமலையை நம்பி கட்சியில சேர்ந்தவங்களுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம்ல. இப்போ அண்ணாமலை காலத்துல இருந்த அந்த தலைவர்கள்லாம் இப்போ எங்க போயிட்டாங்க? இப்போ அண்ணாமலையை நம்பிங்கிற இடத்துக்கு நான் வேற ஒரு இன்டர்பிரேஷன் கொடுக்குறேன். இப்போ திமுக மாதிரியான ஒரு கட்சியில இப்போ ஒருத்தரை நம்பி ஒருத்தங்க சேர்றாங்கன்னு வச்சுக்கோங்க, பல கோடி ரூபாய் செலவு பண்ணுவாங்க, அந்த பொறுப்புக்கு பல கோடி ரூபாய் கொடுப்பாங்க, அல்லது அவங்களை வச்சு கூட்டம் நடத்துறதுக்கு பல கோடி ரூபாய்கள் செலவு பண்ணி, நான் இவரை நம்பி கட்சிக்கு வந்தேன், அவரை நம்பி கட்சிக்கு வந்தேன், எனக்கு இது செய்யறேன் அது செய்யறேன். நீங்க பிஜேபியில் அதுக்கெல்லாம் தேவையே இல்லை. யாருக்கும் அப்படி இவரை நம்பி வந்தேன், இவர் மேல நான் இன்வெஸ்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்றதுக்கு இங்க யாருக்குமே உரிமை கிடையாது, பாஜகவை தவிர. ஏன்னா பாஜக மட்டும்தான் இவர் மேல ஒரு 4 ஆண்டுகளையும் அதை தாண்டிய பல ரிசோர்ஸஸையும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அண்ணாமலைங்கிற ஒரு பிம்பத்தை உருவாக்கணும், அண்ணாமலைங்கிற ஒரு லீடரை உருவாக்கணும், தமிழ்நாட்டுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஃபேஸ் தேவைப்படுதுங்கிறத பிஜேபி மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ணிருக்கு. அதுதான் கேட்குறேன். இப்போ அண்ணாமலையை வந்து இவ்வளோ தூரம் நம்பி தலைவராக்கி தேர்தல்கள்லாம் சந்திச்ச பாஜக இப்போ அவரை கழட்டி விட பார்க்குதா அப்படிங்கிறதான் அண்ணாமலை சார்ந்திருக்கக்கூடியவங்களும் அண்ணாமலைக்காக கட்சியில சேர்ந்தவங்களும் அப்படித்தானே பாஜகவை நோக்கி இப்ப கேள்வி எழுப்ப. இதற்கான பதில் வந்து சில பேர் சைலண்டா இருக்காங்களே தவிர இன்னும் வெளிப்படையா பேச ஆரம்பிக்கல. அண்ணாமலைக்காக நான் இப்ப கட்சியில வந்தேங்க, இப்ப அண்ணாமலையே ஒன்றும் இல்லைங்க, இப்ப நான் என்னங்க பண்ணணும், பாஜகவுக்காக நான் உழைக்க தயார் இல்லைங்க, அண்ணாமலைக்கு நீங்க பதவி கொடுங்க, இல்லைன்னு நான் தேர்தலுக்கு அப்புறம் நான் கட்சியை விட்டே விலகிறேங்க, நான் விஜய் கட்சிக்கு போயிடுறேங்க அப்படிங்கிற மனநிலைக்கு எல்லாரும் வந்துட்டாங்கல்ல. நீங்க இவ்வளவு கேட்கறதுனால நான் ஒரு பர்சனலா சொல்றேன். நான் அவரை சமீபத்தில் சந்திச்சு இதே வருத்தத்தை நான் பதிவு பண்ணேன். ஆனா எனக்கு இது ஒரு மாதிரி இருக்கு, உங்களாலதான் நாங்கெல்லாம் இந்த இடத்தை நோக்கி நகர்ந்து வந்தோம். ஸோ நீங்க சொல்ற மாதிரி இதே வார்த்தைகளை நான் அவர்கிட்ட பயன்படுத்துறேன். அப்போ அவர் அழகான ஒரு வார்த்தை பயன்படுத்துறேன். என்ன, இந்த சிச்சுவேஷன் ஒரு டைசி சிச்சுவேஷனா இருக்கு, பொறுமையா இருங்க, அவசரமே படாதீங்க, அமைதியாக சில நேரங்களில் சில காலகட்டத்தை நாம் கடக்க வேண்டும். இப்போ கடல்ல ஒரு கப்பலை செலுத்தும் பொழுது அந்த கப்பலை இயக்கிக்கிட்டே இருக்க மாட்டாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல கப்பலை இயக்குறது நிறுத்திட்டாங்கன்னா காற்றடிக்கக்கூடிய திசையில பாய்மரப்படையோட அந்த மூவ்மெண்ட்டை நம்மளால மாற்றி கொஞ்சம் நேரம் காத்துலேயே அந்த கப்பல் பயணிக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு பயணப்படுவதற்கான ஒரு காலகட்டத்தில் இப்போ நம்ம ஸ்லோ டவுன் பண்ண வேண்டிய ஒரு இடத்துல இருக்கோம். இப்போ நான் ஸ்லோ டவுன் பண்ணுறதுக்கு பின்னாடி பல காரணங்கள் இருக்குது, தவறு கிடையாது, நமக்கான காலம் வரும், பொறுமையாக இருங்க அப்படிங்கிறத அவர் எனக்கு சொன்னது. இது நான் ஓப்பனாக சொல்கிறேன், இதான் அவர் எனக்கு சொன்னார். அண்ணாமலை போன்ற ஒரு புத்தி கூர்மை உள்ள நபருக்கு இவங்க யாருமே, நான் சொல்றது அவங்க அக்கறையின் அடிப்படையிலே சொன்னாலும் கூட இவர்கள் யாரும் அரசியல் கற்றுத்தர வேண்டிய ஒரு இடத்தில் இல்லை. இவங்க எல்லோருமே எமோஷனலாக ரியாக்ட் பண்ணுறாங்க, தப்பு கிடையாது, தோணும். ஏன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு வருஷம், இப்போ இந்த ஏப்ரல் வந்தால் 1 வருடம் ஆக போகுது அவர் மாநில தலைவர் பதவியிலிருந்து அவர் மாறி. ஸோ இந்த 1 வருடத்தில் அவருக்கு இந்த பதவி கொடுத்துருக்கலாம், அந்த பொறுப்பு கொடுத்துருக்கலாம், அது கொடுத்துருக்கலாம், இது கொடுத்துருக்கலாம், இவங்களுக்கு 1000 ஸ்பெகுலேஷன்ஸ், இவங்களுடைய விருப்பு வெறுப்புகள் எல்லாத்தையும் சொல்லலாம். ஆனால் இது அனைத்தையும் தாண்டிய மிகப்பெரிய திட்டம் தேசிய தலைமைக்கு இருந்தால் அது நம்மளால கெஸ் பண்ணவே முடியாது. இப்போ நிதின் நபீனை போட்டாங்க, சிவராஜ் சிங் சௌகானை விட நிதின் நபீன் எந்த வகையில் சிறந்தவர் அப்படின்னு சொல்லி விவாதம் பண்ணால் விவாதம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கலாம். ஹெச் ராஜாவை விட நிதின் நபீன் சிறந்தவரா விவாதம் பண்ணலாம். ஸோ அப்படிலாம் நம்ம விவாதம் பண்ணல. அடுத்த செகண்டு நம்மளோட பெர்ஸ்பெக்டிவ் எப்படி மாறினுச்சு, சார் எங்கே இருந்தால் கொண்டு வந்து ஒரு பீகார்லேருந்து ஒருத்தரை கொண்டு வந்து தேசிய தலைவர் ஆக்கிட்டாங்க, இதுதாங்க பாஜக அப்படின்னு சொல்லி அதை நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கிறோம். இதே போல தானே அண்ணாமலை அவர்கள் வந்தபோது இருந்திருக்கும். அப்போ அண்ணாமலை அவர்களை திடீர்னு கொண்டு வந்து மாநில தலைவர் ஆக்கும் பொழுது வராரு, கட்சியில் சேர்றாரு, அடுத்த சில மாதங்களில் தேர்தலை சந்திக்கிறாரு, தேர்தலை தோக்குறாரு, எல்முருகன் மாநில தலைவர். அப்போ அவரும் தேர்தலில் தோற்கிறார், தோற்றவர் அங்கிருந்து ப்ரொமோட் ஆகி அவர் மத்திய இணையமைச்சர் ஆகிறாரு, இவர் மாநில தலைவர் ஆகிறாரு. அப்போ மற்றவர்கள் எல்லோருக்கும் என்ன தோணிருக்கும், என்னடா இது நம்மளாம் இவ்வளோ நாள் உழைச்சோம்,
எதுக்குடா பிஜேபியில ஒன்று வந்து அண்ணாமலையை போட்டாங்க அப்படின்னு சொல்லி அண்ணாமலை என்ற ஒரு நபரை மாநில தலைவராக நியமித்து விட்டார்கள். நாங்கள் இந்த கட்சிக்காக 30 வருடம் உழைத்திருக்கிறோம், எங்களுடைய உழைப்பை பாஜக சிறுமைப்படுத்தி விட்டது, அதனால் நாங்கள் கட்சியிலிருந்து விலகிறோம் யாராவது ஒருத்தங்க சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க? அவங்க இல்ல, ஏன்னா அதான் பாஜகன்னு சொல்ல வரேன். பாஜகவினுடைய இதுவே அதாங்க. ஏன்னா மோடி வந்து பேசுறாருங்க, பாரத பிரதமர் வந்து பேசுறாரு, இந்த நாட்டுக்கு வேணா நான் பாஸா இருக்கலாம், ஆனா இந்த கட்சிக்கு பாஸ் நீங்க தான், சோ நீங்க சொல்றதுதான் நான் கேட்பேன், நீங்க ஆணையிடுங்கள் நான் செய்து முடிக்கிறேன்னு மோடி பேசுறாரு. இது வேற எந்த கட்சியில சாத்தியம்? சோ அண்ணாமலைக்கு அங்கீகாரங்கள் கொடுக்கப்பட்ட பொழுது இங்க இருக்கக்கூடிய சீனியர்ஸ் அமைதியா தானே இருந்தாங்க. அப்ப இங்க இருக்கக்கூடிய சீனியர்ஸ் யாரும் வந்து புரட்சி வெடிக்கட்டும்ங்கிற மாதிரி பண்ணல. இல்ல, பேக்ரவுண்ட்ல கூட குறைச்சு பேசியிருப்பாங்க, அவருக்கு எதிராக சதி வேலைகள் செய்திருப்பாங்க, இதெல்லாம் எல்லா கட்சியிலயும் இருக்கும். ஒரு குடும்பத்துக்குள்ளாரே இருக்கு, ஒரு தாய் வயிற்று பிள்ளைகளா பிறந்தவங்களுக்குள்ளாரே இருக்கு. அப்போ ஒரு அரசியல் கட்சிக்குள்ளார இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் தெரிஞ்சுதான் அவர் அரசியலுக்கு வந்தார். அப்போ இது வேறொரு காலகட்டம். இப்போ அண்ணாமலையினுடைய ரோல் வேற ஒன்று என்று கட்சி நினைக்குது. சோ அதை அண்ணாமலை புரிஞ்சுக்கிறாரு. கூட இருக்கிறவங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுல என்ன சங்கடம்? தன்னுடைய தன்மானத்திற்கு, தன்னுடைய சுயமரியாதைக்கு ஒரு சின்ன உரசல் வந்தாலும் அவர் அந்த இடத்துல இருக்க மாட்டாரு. நான் அவரோட பழையதை வச்சு சொல்றேன். 200% அதுல அவருக்கு பல ஆயிரம் கோடி லாபம் இருக்குனாலும் அதை தூக்கி போட்டு வரக்கூடிய ஒரு மனுஷன். அப்படிப்பட்டவர் கட்சியில யாராவது ஒருத்தர் அவர் மரியாதை குறைவா நடத்தினாலோ, அது தேசிய தலைமையாகவே இருந்தாலும் அடுத்த செகண்ட் தூக்கி போட்டு போறதுக்கு அவர் தயங்க மாட்டார். அப்போ இவர்களிடம் சொல்லாத அல்லது இங்க இருக்கக்கூடிய பொதுவெளியில் பேசக்கூடிய அவருடைய ஆதரவாளர்கள், நல்லெண்ணம் கொண்டவர்களுக்கு தெரியாத, அண்ணாமலைக்கு மட்டுமே தெரிந்த அல்லது அண்ணாமலை மட்டுமே மனதில் போட்டு வைத்திருக்கக்கூடிய ஏதோ ஒரு கால்குலேஷன் இருக்கு. அதனால வெயிட் பண்ணுவோம். நாளைக்கு அவர் கட்சியை விட்டு வெளியில வந்து ஓப்பனா என்ன இந்த கட்சி வந்து கியூமுலேட் பண்ணிடுச்சு, என்ன அசிங்கப்படுத்திடுச்சு, என்ன அவமானப்படுத்திடுச்சு, என்ன சிறுமைப்படுத்திடுச்சுன்னு அவர் சொன்னாருன்னா அப்ப இவங்க எல்லாம் பேசுறதுக்கு வேலிடான ஒரு விஷயமா எடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அப்படி அவர் எங்குமே சொல்லவில்லை. ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்காரு. ஒவ்வொரு ஃபங்க்ஷன்லயும் முக்கியமான நிகழ்வுகள்ல மத்திய அமைச்சர்கள் வரும்போது அவர் நிக்கிறாரு, அமித்ஷா வரும்பொழுது இருக்கிறாரு, மோடி வரும்பொழுது இருக்கிறாரு. வேற என்ன வேணும்? அண்ணாமலை வந்ததுக்கப்புறம் பாஜக வளர்ந்துருச்சு அப்படிங்கிற ஒரு கருத்து வந்து இருந்துட்டு இருந்தது. இப்போ பாஜகவுடைய இன்றைய நிலை என்னவா இருக்கு? இப்போ ஸ்டாட்டிஸ்டிக் நீங்க சொன்னனால ஒரு கேள்வி. 2014லயே பாஜகவுக்கு 15லேருந்து 16% இருக்கு அப்படின்னு சொல்லி சில பேர்லாம் சொல்றாங்க. அந்த மாதிரி ஒரு தருணத்துல இப்போ இவர் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம கட்சியை வந்து எழுச்சி பெற்றுச்சு அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. மற்ற கட்சிக்காரங்கெல்லாம் தமிழிசை சவுந்தரராஜன் மதிக்காத போதே நான் என் கட்சிக்காக உழைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய இடங்களில் உழைச்சிருக்காங்க. எச் ராஜா போன்றவர்கள்லாம் அப்படிலாம் உழைச்சிருக்காங்க. அவங்களதான் விடவா அண்ணாமலை வந்து சூப்பரா கட்சியை வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போய் மறுக்கவே இல்லை. அவங்க எல்லோருமே உழைத்தவர்கள் தான். அவங்க எல்லோருக்கும் கொடுக்க வேண்டிய டியூ கிரெடிட் கொடுக்கணும். அதுல எனக்கு மாற்று கருத்து கிடையாது. எப்போதுமே அதான் சொல்லுவாங்கல்ல, அதாவது என்ன, விதைத்தவர்களுடைய கைகள் வந்து அது வந்து மறுக்க முடியாது. ஓகே, அது வந்து விதைத்தவர்கள் அவங்க எல்லாம் அறுவடை செய்து அதை களத்துக்கு கொண்டுட்டு வந்து அதை வந்து ஒரு வணிகமா மாத்துறதுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? சோ அந்த கைகளுக்கு வந்து அண்ணாமலைக்கு தான் கொடுப்புன்னு இருந்திருக்கு. அதுக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது. இது வந்து ஒரு காலமா நடக்கிறது தான். அப்போ மோடியை ஏன் இவ்வளவு கொண்டாடுறீங்க? அப்போ வந்து ஜனசங்கத்தை தொடங்கினவங்களை எல்லாம் நீங்க மறந்துட்டீங்களா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கு. ஸோ அப்போ அன்று தொடங்கினது அது காலமாக இயக்கமாக இருந்து அதனுடைய தாய் கழகமாக, தாய் அமைப்பாக இருந்து ஆர்எஸ்எஸ் வழி நடத்தல், எத்தனையோ பலிதானிகளுடைய உயிர் போயிருக்குது. ஸோ இதெல்லாம் கடந்துதான் ஒவ்வொருத்தவங்களும் வந்திருக்காங்க. இன்னைக்கு பொன் ராதாகிருஷ்ணன் வந்து மத்திய இணையமைச்சர் ஆனாரு அப்படின்னா அது வந்து பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய உழைப்பு மட்டுமா? அவருடைய உழைப்பை நான் குறைச்சு சொல்ல. ஆனால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பாஜக கால் ஊன்றுவதற்கு எத்தனையோ பேர் ரத்தம் சிந்தினாங்களே, அவங்களோட உழைப்பெல்லாம் எங்க போச்சு அப்படின்னா? ஸோ அப்போ இது எல்லா இடத்திலும் இருக்குது. நம்ம கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் நடந்த போரை பத்தி தான் பேசுறோம். இந்த பக்கம் 100, இந்த பக்கம் 5. ஆனா அவங்க மட்டும் தான் போரிட்டாங்களா என்ன? அதுல செத்தவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க. அவனோட வரலாறுலாம் எழுதப்படவே இல்லை. அந்த மாதிரி அண்ணாமலை அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அங்கீகாரம்ங்கிறது அங்கீகாரம். ஆமா, கொடுத்தாங்க, மறுப்பதற்கு இல்லை. எல்லாரும் உழைத்தாங்க. நான் சொல்றேனே, தமிழிசை மாதிரி தமிழ்நாட்டில் ட்ரோல் செய்யப்பட்ட ஒரு அரசியல்வாதியே கிடையவே கிடையாது. மிக கேவலமாக அவங்களுடைய உருவகேலியை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தார்கள். அதுவும் இங்கே சமத்துவம், பெண்ணியம், சமூக நீதினு பேசக்கூடிய அதே கூட்டம் தான் தமிழிசையை இழிவுபடுத்திக்கிட்டே இருந்துச்சு. அதை மீறி தான் அவங்க பேசினாங்க. அவங்க தொடர்ந்து தாமரை மலர்ந்தே தீரும்னாங்க, எழுச்சியாக பேசினாங்க. அவங்க பேசுறது ட்ரால் ஆச்சு, மீம் ஆச்சு. அதெல்லாம் கடந்து தான் வந்தாங்க, மறுப்பதற்கு இல்லை. ஆனால் அண்ணாமலைக்கென்று ஒரு பெரும் கூட்டம் காலமாக ஏதோ ஒரு செய்திக்காக, இந்த படத்துல 1000ல் ஒருவன்ல சொல்ற மாதிரி தூதுவன் வருவான்னு காத்துக்கிட்டு இருந்த ஒரு பெரும் கூட்டத்துக்கு அவருடைய வருகை ஒரு எழுச்சி கொடுத்தது. அது களத்துல நம்ம பார்த்தோம். அதனுடைய யதார்த்தம் தான் இப்போ பிஜேபி வாங்கின 11%. ஸோ அதுக்கு முன்னாடி வாங்கினது எவ்வளவு, என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் ஒவ்வொரு டேட்டாவை எடுத்து பேசணும்னா அதுல நிறைய மன வருத்தங்கள் சில பேருக்கு வருங்கிறதுனால நான் அதை கடந்து போகணும்னு நினைக்கிறேன். இப்போ ரீசெண்டா எத்தனை பூத் முகவர்களை எந்தெந்த கட்சிகள் அதிகமாக நியமித்திருக்கார்கள் என்னங்கிற டேட்டா வந்த பொழுது தமிழ்நாட்டிலேயே அதிக பூத் ஏஜென்ட்ஸ் வச்சிருக்கக்கூடிய கட்சிங்கிறதுல நம்பர் 3ல வந்து யார் இருக்காங்கன்னா பிஜேபி தான் இருக்காங்க. நீங்க பார்த்திருப்பீங்க. திமுக அதிமுக அடுத்து பிஜேபி தான் இருக்கு. ஸோ காங்கிரஸ்க்கும் பிஜேபிக்கும் கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி டிஃபரன்ஸ். இவங்க 60,000 போட்டிருக்காங்க, அவங்க 30,000 தான் போட்டிருக்காங்க. ஸோ இதனுடைய வளர்ச்சி எல்லாமே கடந்த 4 ஆண்டுகள்ல கொஞ்சம் கொஞ்சமா இந்த கட்டமைப்புல வேலை பார்த்திருக்காங்க. இதை நீங்க அண்ணாமலை கிட்ட சொன்னீங்கன்னா அவரே என்ன சொல்லுவாருன்னா, பிரதர் இதெல்லாம் நான் பண்ணல, எல்லோரும் பண்ணதுதான் அவரே சொல்லுவாரு.
ஸோ அப்படி இருக்கும்பொழுது அண்ணாமலை எங்கேயாவது தம்படம் அடிச்சுக்கிட்டாரா, நான் தான் இந்த கட்சியை வளர்த்தேன், நான் தான் வளர்த்தேன், இது ஏன் கட்சி, விருப்பம் இருந்தா இரு, இல்லைனா வெளியில போ அப்படின்னு யாரையாவது பேசியிருக்காரா? அப்படி பேசவே முடியாது. பிஜேபியுடைய ஸ்ட்ரக்சரே அப்படி கிடையாது, அண்ணாமலையுடைய நேச்சரும் அது கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்பொழுது இந்த மாதிரி மற்றவங்க உழைச்சாங்களா, இவங்க உழைச்சாங்களா அப்படிங்கிறதுலாம் வந்து ஒரு பெரிய ஒரு ஃபேக்டராகவே நான் பார்க்கலைங்க. நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். நன்றிங்க. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.